லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவனை எதுவும் கேட்க கூடாது, அம்புட்டுதானே? சரி, இனி நான் எதுவும் கேட்க மாட்டேன். யாரோட விருப்பத்துக்கும் நான் குறுக்க நிக்கல. அவனுக்கு எது விருப்பமோ எது ஆசையோ அதையே பண்ணிக்க சொல்லுடா. அவனாவது சந்தோஷமா இருக்கட்டும். இவனும் அவங்க அப்பா மாதிரி பண்ணிக்கிட்டானா அந்த பாவத்தையும் என்னால சுமக்க முடியாதுடா. பொய் சொல்லி ஏமாத்தின வாயால என்ன அம்மான்னு கூப்பிட வேண்டாம். அக்கா, அம்மா, நீங்க எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம். சாமி என்னைக்குமே கேட்டுட்டு தான் இருக்குமே தவிர பேசாத. நீங்க என் சாமிம்மா, நான் சொல்றதை மட்டும் கேளுமா. நான் பண்ண தப்ப சீக்கிரமே நான் சரி பண்ணிடுவேம்மா, என்ன நம்பு. பெத்தவங்க கௌரவத்தை கண்டிப்பா இந்த புள்ள நிறைவேற்றுவா. அத்தை, என்னத்த என் மேல கோவமா இருக்கீங்களா? நான் யாரு அத்தா மேலாம் கோவப்பட? அம்புட்டு விவரம் எனக்கு இல்ல அத்தா. அத்தை, உங்க பையன் மாதிரி என்கிட்டயும் பேச மாட்டீங்களா? போத்தா, அவனுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு நீ என்னையே திட்டிவிட்டல்ல. இல்ல அத்தை, இம்புட்டு நாளா பாசமா இருந்த அத்தைய விட புருஷன் வசதியா போயிட்டான்ல. என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு தாலி கட்டின புருஷன் தான் முக்கியம். நீ மட்டும் விதி விலக்கா என்ன? நான் தான் கிறுக்கி எல்லாத்தையும் நம்புறேன். எல்லார் மேலையும் பாசத்தை வச்சுட்டு ஏங்குறவ. என்ன அத்தை சின்ன புள்ள மாதிரி கண்ணு கலங்கிட்டு? என்னைக்குமே எனக்கு நீங்க தான் முக்கியம் 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 முக்கியம். அவளுக்காக வக்காலத்து வாங்கிட்டு நான் உங்க மேல கோவப்பட்டெல்லாம் பேசல. என் அத்தை எப்பவுமே நிதானம் தவறி நடந்துக்க கூடாதுன்னு தான் அப்படி பேசினேன். நான் இங்க வந்ததே உங்களுக்காக தானே. நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அவங்க தப்பு பண்ணவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம அதையே திரும்ப திரும்ப குத்தி காமிச்சிட்டே இருந்தா அதுவும் தப்பு தானே அத்தை. அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை கொஞ்சம் நாம கேட்டுக்கணும்ல அத்தை. அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா நினைக்காதீங்க. எல்லாருமே அவன் பக்கம் இருக்கிற கொஞ்சோண்டு நியாயத்தை பத்தி பேசுறீங்க. ஆனா யாருமே என் மனசுல ஏற்பட்ட காயத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல. நான் அவனை ஏதோ தள்ளி வச்சு தண்டிக்கிற மாதிரி எல்லாரும் என்ன குத்தம் சொல்றீங்களே. அவனால நான் பட்ட அவமானத்தை நான் இன்னும் எம்புட்டு தடவைதான் சொல்றது. நீயும் நானும் உங்க குடும்பத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு கிடக்குறோம். இதெல்லாம் யாரால? எல்லாம் அவனால தானே. மத்தவங்களுக்கு வேணும்னா அவன் சொன்னது சின்ன பொய்யா தெரியலாம். ஆனா நம்ம 2 பேருக்கும் வாழ்க்கையவே புரட்டி போட்ட விஷயம் தானம்மா. நீ அவனை மன்னிச்சு ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் ஓ வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அதுல நான் தலையிட மாட்டேன். ஆனா என்னைக்குமே அவனை நான் மன்னிக்கவும் மாட்டேன், என் புள்ளைய ஏத்துக்கவும் மாட்டேன்.
அவனுக்காக யாரும் என்கிட்ட வந்து என்ன பேசினாலும் என் முடிவு இதுதான். நான் மாற மாட்டேன். இனியும் அவனை நம்பி ஏமாற மாட்டேன். இந்த உடம்புல கொஞ்சம் உசுறு ஒட்டிக்கிட்டு இருக்கிறது உனக்காகவும் புவனாவுக்காகவும் தான். உங்க 2 பேரையும் தப்பிக்க விட்டுட்டு போறதுக்கு மனசு வரல அத்தா. அதனாலதான் நடப்போனமா நடமாடிக்கிட்டு இருக்கேன். ஆனா மறுபடியும் நம்ம குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைய பார்த்தா எங்க உங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிடுவனோன்னு எனக்கே பயமா இருக்குமா. அத்தை, உங்க கோவம் நியாயமானதுதான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நானும் இனிமே உங்களை அவமதிக்கிற மாதிரி பேசவும் மாட்டேன், நடந்துக்கவும் மாட்டேன். ஆனா நீங்க ஒரே ஒரு உறுதி மட்டும் கொடுக்கணும். இனியும் வாழ்க்கையில பிடிப்பே இல்லாத மாதிரி பேசாதீங்க. எங்களுக்கு எல்லாமே நீங்க தானே அத்தை. பெரியவக நீங்க நம்பிக்கையா இருந்தா தானே சின்னவக நாங்க உங்க கைய பிடிச்சு மேல வர முடியும். ஏ மருமகளை என்னைக்கு நான் விட்டுட்டு போக மாட்டேன். சரியாத்தா? சரிங்க அத்தை, நான் பைய எடுத்துட்டு வரேன், சந்தைக்கு போயிட்டு வந்துடலாம். என்னத்த, என்னாச்சு? ஒண்ணு இல்லத்தா, செருப்பு அந்து போச்சு அதான். அத்தை, சரி இந்தாங்க, இத போட்டுக்கோங்க. ஐயோ வேணாம் அத்தா, எனக்கு பழக்கப்பட்டதுதான். அத்தை, நீ போட்டுக்க. சொன்னா கேளுங்க, போட்டுக்கோங்க. வெயில் வேற அதிகமா இருக்கு, போட்டுக்கோங்க. இப்பவாச்சும் ஆட்டோல போயிடலாம். சரின்னு சொல்லு அத்தா. ஒண்ணும் வேணாம், வாங்க. கொஞ்சம் வண்டி நிறுத்து. ஆட்டோல போலான்னு சொல்ற, நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற. வாங்க அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்னத்தா? என்னம்மா அது? தெரியல அத்தை, இடிச்சுக்குச்சு. ஐயோ என்னத்தா? ரத்தம் வருதே. ஐயோ அத்தை, இது சின்ன காயம், இதுக்கு போய் எதுக்கு சேலெல்லாம் கிழிக்கிறிய? நீ சத்த சும்மா இருமா. மெதுவா மெதுவா. என்னத்தா, நான் ஆட்டோல போலாங்கிற, கேக்குறியா நீ? ஒன்னும் இல்ல அத்தை, நீங்க வாங்க. வா. வாங்க போலாம்.
அம்மா வணக்கம்மா. ம். அம்மா என்ன அப்படி பார்க்காதீய. உங்க பேத்திய நான் கஷ்டப்படுத்தலம்மா. ஆட்டோல போலான்னு சொன்னேன். போற வழியில புடிச்சுக்கலான்னு சொல்லுச்சு. அதான் அப்படியே. இத பார்த்துட்டு உங்க பேத்திய நான் கஷ்டப்படுத்துறதா என்ன தப்பா நினைச்சிடாதீங்கம்மா. என் மருமகளை மறுபடியும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கம்மா. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் ஆட்டோ புடிச்சிட்டு வந்துடுறேம்மா. ஆமா அப்பத்தா, அத்தை அப்பவே சொன்னாங்க, நான் தான் காசு எதுக்கு வீணாக்கணும்னு. நீங்க நினைச்ச மாதிரி அவங்க என்ன கஷ்டம்லாம் படுத்தல. அவங்க என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. வசதி இல்லைனாலும் என்ன ரொம்ப சந்தோஷமா தான் பாத்துக்கிறாங்க. என் அம்மா இருந்திருந்தா என்ன எப்படி பாத்துப்பாங்களோ அப்படிதான் பாத்துக்கிறாங்க. நீங்க தப்பா எதுவும் நினைச்சு பிரிச்சிடாதீங்க. அமுதா கண்ணு குடு, அதையும் குடு. அதான் ஆட்டோ வந்துருச்சுல்ல, கூட்டிட்டு போங்க உங்க மருமகளை. கோச்சுக்காதீங்கம்மா, மனசுல எதையும் வச்சுக்காதீங்கம்மா. வரேம்மா. வரோம் அப்பா. போங்க. சொத்து பிரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்ப்பா. என்ன சிதம்பரம், அமைதியா இருக்க? அன்னைக்கு நீங்க தான் சொத்தை பிரிக்க வேண்டான்னு சொன்னீங்க. இப்ப திடீர்னு சொத்தை பிரிக்க என்ன அவசியம்? சொன்னேன், நான் தான் சொன்னேன், இல்லைங்களையே. ஆனா இப்ப சொத்தை பிரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதான் என் சொத்து பூராவும் அமுதா பேருக்கு எழுதி வைக்கலான்னு இருக்கேன். இதுல உனக்கு உடன்பாடு இல்லையா? சொத்தை பிரிக்கிறதுல பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த குடும்பத்தை நினைச்சுதான் அவங்களால எம்புட்டு அவமானம், அசிங்கம். அமுதாவோட கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்தே பிரச்சனை மேல பிரச்சனை தான். முதல்ல ஜாதகம் மாறி போச்சு. தவறுதலாக தான் அந்த குடும்பம் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாங்க. விசாரிக்காட்டாலும் அவன் பார்க்குற வாத்தியார் உத்தியோகம் அமுதாவுக்கு பிடிச்சதால, அவ பிடிவாதத்தால தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு. பொண்ணோட கல்யாணத்துல பெத்தவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? ஆனா நடந்தது, அவன் வாத்தியார் இல்லைங்கிற உண்மை வெளியே வந்ததும் என் மகளோட கனவு மொத்தமா பாழா போச்சு. அதை பார்த்து மனசுடைஞ்சு மண்டபத்துல நின்னம்மா. அவ வாழ்க்கைய திரும்ப சரி பண்ணணும் தான் பஞ்சாயத்தை பூட்டி அத்து விட முடிவு பண்ண. ஆனா அவ ஊர் முன்னாடி எனக்கு அப்புச்சி வேண்டாம், அந்த குடும்பம்தான் வேணும்னு போயிட்டா. நான் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடின மக தலகுனிய வச்சுட்டு போயிட்டாம்மா. புரியுதியா? நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். அவ ஒன்னும் விருப்பம் இல்லாம அங்க போகலப்பா, விருப்பத்தோட தான் அங்க போயிருக்கா. அவ கஷ்டப்படுறாதான், ஆனா சந்தோஷமா இருக்கா. தப்பான இடத்துல பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமோன்னு நீ அதை அத்துவிட பாக்குற. தப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருந்தாலும் அந்த தப்பை திரும்ப சரி பண்ணி
தான் வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவ தான் பொம்பளை. அது எல்லாத்தையும் விடு. நம்ம குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு அதுக்கு அமுதாவும் ஒரு காரணம். என் சொத்து எல்லாத்தையும் அமுதா பேருக்கு தான் எழுதி வைக்க போறேன். வரவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். அப்பதான் திரும்ப இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அன்னைக்கே அந்த சொத்தை பிரிச்சிருந்தா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கும். அதுக்குள்ள அந்த அமுதா வந்து ஆட்டத்தையே கெடுத்துட்டா. இப்ப என்னடான்னா அவளுக்கு குடிச்சது போக மிச்சம் மீதி தான் நமக்கு கிடைக்கும். உன் அப்புச்சிட்ட வேணா நீ பேசி பாரு. அப்பதான் ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல இருந்து சொல்லடி. என்ன அண்ணமண்டி குரல்ல ஒரு சொரத்தே இல்ல. இங்க சொத்தே போகுது, இதுல எங்க இருந்து குரல்ல சொரத்தா இருக்கும்? என்ன அண்ணமண்டி நீங்களே இப்படி மனசு விட்டு போய் பேசுனீங்கன்னா எப்படி? ஏதாச்சும் பண்ணுங்க. ஓ விட்டா சொத்து நம்ம கைய விட்டு போயிடும் போல. ஏண்டி எனக்கே என்ன பண்ணணும்னு தெரியாம தான் எங்க ஆத்தாக்காரியா வர சொல்லியிருக்கேன். அவங்க வரட்டும், ஏதாச்சும் பிளான் பண்ணுவோம். சரி அண்ணமண்டி. என்ன சொல்றாங்க? அண்ணமண்டி நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுறாங்க. அவங்கள நம்பினா அம்பிட்டுதான். நாம தான் ஏதாச்சும் ஒண்ணு யோசிக்கணும். போய் பேசு. மா பயமா இருக்குமா? பயந்துகிட்டே இருந்தா எல்லாமே கைவிட்டு போயிடும். பரவாயில்லையா? போ போ போ. சரி. என்னங்க ஏதோ பலத்த யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க உங்களை தான் கேக்குறேன். என்னங்க என்னன்னு சொல்லுங்க. எல்லாம் சொத்து பிரிக்கிற விஷயமா தான். அதுல உங்களுக்கு என்ன கவலை? பாசமலருக்கு தானே சொத்து போக போகுது. பொட்ட பிள்ளைங்களுக்கு சின்னதா கொஞ்சம் பங்கு பிரிச்சு கொடுத்துட்டா மொத்த சொத்தும் நமக்கு தானு நினைச்சேன். போற போக்க பார்த்தா மொத்த சொத்தும் அங்க போய் மிச்சம் தான் நமக்கு வரும் போல. என்ன நாகு எதுவும் சொல்லாம இருக்க? இதுல நான் என்னங்க சொல்றதுக்கு இருக்கு? என் பேச்செல்லாம் சபையில எடுபடுமா என்ன? இல்ல நீங்க தான் கேட்க போறீங்களா? அதானே, நானும் என் பொண்ணும் எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுறதுனால எல்லாருக்கும் நாங்க 2 பேரும் கெட்டவங்களா தெரியுறோம். பெரியவங்க முடிவுக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும்.
இதுல எனக்கு உடன்பாடே இல்லை நாகு. அப்பத்தா தான் ஏதோ சொல்றாங்கன்னா அப்புச்சி அதை அப்படியே ஏத்துக்கிட்டாளே. ஆஹா, மனுஷ மனச பணம் எது மாத்திருச்சு போல இருக்கே. அம்மா, நம்ம பேசணும்னு நினைச்சத இந்த ஆளே பேசுறாரு. நாம நம்ம டிராமாவை ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிக்கலாம். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இதுல உங்களுக்கு உண்மையிலேயே உடன்பாடு இல்லையா? ஆமாத்த. அப்பச்சி கிட்ட வேணா பேசி பாருங்களேன். இல்லத்த, அவங்க அப்பத்தா பேச்ச மீற மாட்டாங்க. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே யோசனையா இருக்கு. நாகு, நீ ஏதாவது யோசனை இருந்தா சொல்ல.